வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போறோம்னா கன்ஜக்டிவிட்டிஸ். அதாவது நம்மளுடைய கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஜக்டிவான ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஐபால் இல்லாமல் நம்ம கன்ஜக்டிவாக ஒரு லேயர் இருக்கும். அதான் நம்ம இந்த கண்ணை நம்ம பார்க்குற அந்த ஒயிட் கலர். இந்த ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்டீரியாவோட வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த கண்ணில் உள்ள அந்த வெள்ளை கலர் பார்த்தீங்கன்னா அது ரெட் கலரில் வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ரெட் கலர் கன்வெர்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த கன்ஜக்டிவிட்டி சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராசை. ஓகேங்களா? மெட்ராசைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த மெட்ராசையோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வைரல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாக்டீரியல். பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா க்ரீனிஷ் எல்லோ. ஓகே, க்ரீனிஷ் எல்லோவை டிஸ்சார்ஜ் வந்து வெளியே தரலாம். வைரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிட், ஓகேங்களா, இந்த லாக்ரிமல் கிளாண்டோட அந்த அதோட சென்ஸ் வந்து அதிகரித்து அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்சார்ஜ் வந்து கொடுக்கலாம். இதோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும், கண் வலி வரும், அதுக்கப்புறம் லாக்ரிமல் செக்ரேஷன் அதிகமாகும். அதாவது நம்ம கண்ணில் வந்து என்ன தண்ணி அதிகமாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய நமக்கு ஃபீவர் கூட வரலாம். சரிங்களா? ஃபீவர் கூட வரலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவரை அணுகுவது நல்லது. ஓகே, இது என்னென்ன காரணங்களால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா ஏன்னா வைரல் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யூஸ் பண்ணுற பொருள். ஓகேங்களா? ஒருத்தர் யூஸ் பண்ணுற பொருள், அதாவது ஒருத்தர் வந்து தண்ணி பாட்டில் குடிச்சு வைக்கிறாருன்னா அந்த அந்த இன்ஃபெக்ஷன் கையோட தான் வந்து அவர் எடுப்பார். ஆனால் திருப்பியும் இருக்கும் நம்ம தண்ணி குடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கண் ஏதோ அறிக்கை சொல்லிட்டு நம்ம திருப்பி நம்ம கண்ணு தடவும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது. பலவிதமான காரணங்களாக இருக்கலாம். ஆனால் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? அளவுக்கு அதிகமான இந்த பேண்டமிக், ஓகேங்களா, இந்த சுகாதாரமற்ற நிலையில் வந்து இருக்கும்போது கூட இந்த கன்ஜக்டிவிட்டிஸ் ஏற்படும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைம் நம்ம கண் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணை வந்து என்ன தடவிக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி பூசுகிற மாதிரி இருக்குது. அது ஃபார்ஜின் பார்ட்டிகல்ஸ், அதாவது நம்ம சின்ன சின்ன டஸ்ட்டில் நம்ம போகும்போது கூட நம்ம கண்ணில் தேய்ச்சிட்டு இருக்கோம். இதனால் வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது. ஓகே, இது நம்ம எப்படிலாம் வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ வாஷ். ஓகேங்களா? நம்ம ஐ வாஷ் வந்து என்ன பண்ணுறது மூலம் இது தடுக்கலாம். ஆனாலும் இந்த ஐ வாஷ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? சின்ன டஸ்ட் இருக்கும்போது உங்களுக்கு அந்த இன்டர் ஆக்குலர் ப்ரெஷர் வந்து அந்த ரேட் வந்து அதிகமாக இருக்கும்போதுனால உங்களுக்கு மேபி உங்களுக்கு குளுக்கோமா இல்லை ஓப்பன் குளுக்கோமா, க்ளோஸ் குளுக்கோமா கூட வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து என்னென்னா பாதுகாக்கும் போது வர கண்ணீரை வந்து என்னென்னா ஒரு கேர்ச்சிப் வச்சு என்னென்னா தொடங்க. ஆனால் அது இன்ஃபெக்ஷன் வந்து மற்றவங்களுக்கு ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா அந்த சின்ன சின்ன அந்த அந்த கண்ணீரோட அந்த இது கூட மற்றவங்க மேலே படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த விட்டமின் சி இருக்கிற ஃபுட்டு, ஓகேங்களா, விட்டமின் சி இருக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கன்ஜக்டிவிட்டிஸ் வந்து பொதுவாக யூஸ் பண்ண ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ரோஃப்ளாக்சின், ஓஃப்ளாக்சின் இந்த மாதிரி ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜென்டாமைசின், அமிகசின் இந்த மாதிரி நீங்கள் ஐ ட்ராப்ஸ், ஓகேங்களா, யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு கண் வலி அந்த கன்ஜக்டிவிட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். நீங்கள் ஒரு கண்ணில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ணிலையும் நீங்கள் ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு காதுக்கு யூஸ் பண்ணுற இயர் ட்ராப்ஸ் இன்னொரு காதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஒரு கண்ணில் வர பாதிப்பு இன்னொரு கண்ணுக்கு வர வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா வெளியே போகிறதோ தவிர அதிகமாக ரெஸ்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு இந்த கன்ஜக்டிவிட்டிஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.